வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் நாங்கள் போக போகிற இடம் பார்த்திங்கன்னா மணிமுத்தார் டேம் தான் இன்றைக்கி போக போகிறோம். அழகாக பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து மணிமுத்தாருக்கு ட்ராவல் பண்ணோம். போகிற வழியில் 2 சைடும் அழகான தென்னை மரங்கள். இந்த தென்காசி அதை சுற்றி உள்ள இடத்துலையே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க க்ரீனரி, ஃபால்ஸு, மலை இதுதாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தூய்மையான காற்று. அதுவும் இந்த ரோடெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா 2 சைடும் மரங்களை வச்சு அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் அவ்வளோ கொஞ்சம் கூட பொல்யூஷனே இல்லாமல் இயற்கை நிறைந்து இருக்குது. கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஆவது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மைண்டை கொஞ்சம் நம்மளோட பீஸ்ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு சூப்பராக இங்கே ஒரு 3 டேஸாவது நம்ம அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனோங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த தென்காசி. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அழகாக போனோம். போகிற வழியே பாருங்கள் எப்படி இருக்குது. கர்நாட்ட ஏசியெல்லாம் சொல்லிட்டோம், ஏசியெல்லாம் எடுத்துருங்க, நாங்கள் இயற்கை காற்றை வாங்கிட்டு தான் போகிறோன்ட்டு. அப்பப்போ ஒரு மழை சாரல் வேறு, வயல் வேறு. ஸோ காலையில் டைமில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அழகழகாக அவங்களோட வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இயல்பான வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள்னே சொல்லுவேன். நம்ம வயலை பார்க்க முடியுது, நாற்று நடுறதை பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே அந்த மண் வாசனை ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரோடு எதுவுமே பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் ரோடையும் நீட்டாக வச்சுருக்காங்க. மரம் எல்லாத்தையுமே அழகாக வச்சுருக்காங்க. இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் செக்கிங் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அலவுட் கிடையாது. பிளாஸ்டிக் கவரை கூட வாங்கிட்டு அமுச்சிட்றாங்க. சரின்ட்டு பட் குளிக்க மட்டும் கூடாதுன்ட்டாங்க ஃபால்ஸில். எனக்கு ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி நிறைய இருக்கிறதுனால சரி நாங்கள் போய் அந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னும். கிட்டக்க போனால் ஃபால்ஸில் எப்படி தண்ணி வழியுது பாருங்கள். அப்படியே சூப்பராக இந்த தண்ணி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அழகாக ஃப்ளோவாகி இங்கே வருது. ஸோ இப்படி தான் குளிக்க விடுவாங்க போலருக்கு இங்கே லேடிஸ்க்கு, அந்த மென்னுக்கு. பட் ஃபுல்லாக நம்மளே பார்த்தோம், இதிலெல்லாம் கண்டிப்பாக குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகான அந்த ஃபால்ஸை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அழகாக பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ பின்னி எடுத்துட்டோம். நிறைய ஸ்டில்லு குரூப்பாக சிங்கிளாக அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே வரல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அழகாக உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே டே 2 நம்மளுக்கு சூப்பராக போச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் பார்த்து ரசிங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபேமிலி போசஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே சூப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஆனந்தத்தில் அடுத்த இடம் நோக்கி போகணும் அப்படின்னு கிளம்பிட்டோம். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர், வணக்கம்.